மற்றுமொரு அண்மை செய்தி. திருவாரூர் அருகே கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட தகராறில் திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது அண்ணன் மகன் தாக்கியதில் தற்காலிக ஆசிரியரின் மண்டை உடைந்தது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரிநாதன், தற்காலிக ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். திருவாரூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா புல்லமங்கலத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இருக்கு. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வர்றாங்க. இப்போ இந்த பள்ளி வளாகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலையரங்கம் மற்றும் கழிவறை கட்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதை அப்பகுதியில் உள்ள திமுக மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐவி குமரேசன் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் அந்த ஸ்கூலில் ப்ரேயர் நடந்திருக்குது. ப்ரேயர் நடக்கும்போது இந்த பணியை மேற்கொள்றதுக்காக இவங்க அந்த டிராக்டரை வச்சுக்கிட்டு அந்த அந்த ப்ரேயர் நடக்கிற கேம்பஸில் சுற்றி வந்திருக்காங்க. அது ப்ரேயருக்கு இடையூறாக இருக்கிறதுனால அந்த பள்ளியில் ஒப்பந்த அதாவது தற்காலிக ஆசிரியராக பணிபுரிகிற சிவா என்பவர் கொஞ்சம் நேரம் கழித்து இதை பண்ணுங்க, இப்போ எங்களுக்கு ப்ரேயரில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதில் அவங்க 2 பேருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதில் அந்த ஒன்றிய செயலாளர் குமரேசங்கிறவர் அவரை தாக்க முற்படுறாரு ஆசிரியரை. அப்போ அவரோட அண்ணன் மகன் சக்திவேலுங்கிறவர் அந்த வேலையை சூப்பர்வைசராகவும் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டை எடுத்து இந்த ஆசிரியர் சிவா தலையில் பயங்கரமாக தாக்கிடுறாரு. இதில் மண்டை உடைஞ்சி அவர் சிவா அங்கேயே மயங்கிடுறாரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக ஸ்பாட்டில் அவருடைய சிவா, அந்த ஆசிரியர் சிவாவோட அண்ணன் பாரதி மோகன் மற்றும் அவருடைய அப்பாலாம் போயிட்டு ஏன் அதுமாரி அவரை தாக்குனீங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவரையும் இதுமாரி சக்திவேல் மற்றும் அங்கே உள்ள டிரைவர் ஒருத்தர் முருகன் 2 பேருக்கு தாக்குனதாகவும் கூறுறாங்க. அவங்களும் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இந்த இது சம்பந்தமாக வடபாதிமங்கலம் போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன்.